தான் நாங்கள் ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மெட்ரோ ஏறிட்டோம். இப்போ வந்து எக்மோர் மெட்ரோ போயிட்டு அங்கேருந்து எக்மோர்லேருந்து ட்ரெயின். நம்ம கூட ஃபஸ்ட்டு ராஜ் இருக்கிறாரு, தலப்பலா இருக்கிறாங்க. இன்னும் வந்து மிச்சம் 5 பேர் அங்கே போய் நம்ம மீட் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் ஸ்டேட்யூன். ஃபைனலாக வந்துட்டோம், பேஜஸில் ஏறிட்டோம். பாருங்கள், ரிச்சர்ஸ் பாருங்கள், நீட்டாக பாருங்கள். ஃபஸ்ட்டே வந்துட்டா லோகேஷ் வந்துட்டார், சைமன் தான் ட்ரிப் ஆர்கனைசர் வந்துட்டார், தலப்பலா ரெடி. ராஜ் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? கொடைக்கானல் கொடைக்கானல் போயிடுவோமா? ஓகே சரி, ஓகே கைஸ், இதோட நெக்ஸ்ட் மீட்டப்பில் உங்களை பார்க்குறேன். ஸ்டே டியூன். உங்களுக்கு என்ன அப்டேட்னா, செம்ம பசி எடுக்குது. ஆக்சுவலாக நாங்கள் இப்போ ஒரு டீ கொடுத்தாங்க, சுத்தமாக வாயில் கூட வைக்க முடியல, ஏதோ பசியில் குடிச்சிட்டோம். ராஜோட எக்ஸ்பிரஷன் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு டீ எப்படின்னு. டிஃபனுக்கு வெயிட் பண்ண சொன்னால் 8 o'clock ஆகும்ன்றாங்க. எப்போ 8 ஆகுறது, நாங்கள் எப்போ டிஃபன் சாப்பிட்றதுன்னு தெரில. பின்னாடி நம்ம மக்கள் ரொம்ப பசியில் இருக்கிறாங்க எல்லாருமே. ரிச்சர்ட், ஐயோ இப்போ என்னென்னா கரெக்டாக சொன்ன மாதிரியே 8 மணிக்கு நம்மளுக்கு சாப்பாடு வரப்போகுது. பார்த்தீங்கன்னா பையா சாப்பாடு எடுத்துகிட்டு வராரு. பையா பாருங்கள், இவர் ஆனால் ரொம்ப டென்ஷன் பார்ட்டி. இவர் கரெக்டாக எடுத்துன்னு வந்துட்டார் சாப்பாடு. ராஜுக்கும் இவருக்கும் ஆகவே மாட்டுது. ராஜ் கொஞ்சம் பேசுங்க ராஜ். ஃபுட்டு வந்துருச்சு, என்ன சொல்கிறீங்க? ஃபுட்டு வந்துருச்சு. எஸ், எல்லோரும் செம்ம பசியில் இருக்கிறோம். நல்லா ஃபுட்டு வந்துடுச்சு. ஆக்சுவலாக நம்ம வந்து நான்வெஜ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஒரு ஆம்லேட், ஒரு ப்ரெட்டு, 2 கேக்கு, ஒரு கட்லெட் வந்திருக்கு. ராஜ் ஃபுட்டு வந்தோடனே ரொம்ப ஹாப்பியில் இருக்கிறாரு. பாருங்கள், செம்ம பசியில் இருக்கிறாரு. அவர் ஆக்சுவலாக டெய்லியும் வந்து 8 o'clock சாப்பிட்ருவார். மோஸ்ட்லி ஒரு 7:30க்கு 5:30க்கே சாப்பிட்ருவேன்றாரு. அவரை போயிட்டு இப்போது 3 hours நம்ம வெயிட் பண்ண வச்சு 8 o'clock சாப்பாடு தரோம். ரிச்சர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பேக் சைடில் ஃபுட்டு ஆரம்பிச்சிட்டாரு. அப்படியே பார்த்தீங்கன்னா லோகேஷ் பாருங்கள், நான்வெஜ்னு சொல்லிட்டு வெறும் ஆம்லேட் தரனால லோகேஷ் செம்ம டென்ஷனில் இருக்கிறான். பெனிட்டா பட் ஆனால் சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. இன்னும் சைமனுக்கு சாப்பாடே வரல. சரி, ஓகே கைஸ், இதோட திருச்சியில் உங்களுக்கு அப்டேட் தரேன். பாய். வெறும் ஏமாற்றம், தண்ணியே இல்லை காவேரியில். ஃபைனலாக திண்டுக்கல் மண்ணில் காலை வச்சாச்சு. ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறோம். இன்னும் கொடைக்கானல் நம்ம ரூமுக்கு போயிட்டோன்னா இன்னும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அப்படியே நம்ம வந்து தேஜஸ் ட்ரெயினை பாருங்கள். இது டேரெக்டாக இப்போ மதுரையில் தான் லாஸ்ட் ஸ்டாப்பு. இப்போ பாருங்கள், எல்லாருமே தூங்குனாங்க. எனக்கு தூக்கமே வரல. ஆக்சுவலாக நான் வந்து அந்த காவேரி ரிவர் அதெல்லாம் பார்க்கறதுக்காக தூங்கவே இல்லை. காதல் பண்ண போயிட்டார் ஒரு பக்கம். சரி, ஓகே கைஸ், இதோட நாங்கள் போயிட்டு சாப்பிட்டுட்டு திண்டுக்கல் ஸ்டேஷனில் விட்டு இறங்கி பஸ் ஸ்டாண்டு போகிறதுக்காக நம்ம இப்போ ஒரு ஷேர் ஆட்டோ ஏறி இருக்கோம். ஷேர் ஆட்டோ ஏறினதில் 8 பேர் ஏறி இருக்கோம். பாருங்கள், எல்லோரும் ஏறுறாங்க. ராஜ் லோக்கல் ஆளுனால அவரை ஃப்ரண்ட்டில் உட்கார வச்சிட்டோம். பின்னாடி பேக் வச்சுட்டோம். தலப்பலாவும் ஏறிட்டான். ஓகே கைஸ், ஸ்ட்ரைட் சைமன் ப்ரோக்கு இடம் இருக்குமான்னு தெரியல, வெயிட் பண்ணுறாரு, பார்ப்போம். ஓகே கைஸ், போதும். இதோட நாங்கள் போயிட்டு சாப்பிடும் போது உங்களை அப்டேட் பண்ணுறோம். திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோம். வந்தோடனே நம்மளுக்கு கொடைக்கானல் பஸ் கிடச்சிருச்சு. சாப்பிட்லான்னு பார்த்தோம், சாப்பிட முடியல. சரி, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 3:15 தான் இதோட கொடைக்கானல் பஸ்னால நம்மளுக்கு, அதனால சரி இது ஏறிக்கலாம். பசி கொஞ்சம் பார்த்துக்கலாங்க. வத்தலகுண்டில் வந்து நிப்பாட்டம் வரலாம் சாப்பிட்றதுக்கு, அங்கே பார்த்துக்கலாம். ராஜ் இருக்கிறாரு, சைமன் பின்னாடி இருக்கிறாரு, தலப்பலா பெனிட்டா இருக்கிறாங்க. ஓகே கைஸ், இதோட போயிட்டு சாப்பிட்டுட்டு உங்களுக்கு ஒரு அப்டேட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் நிப்பாட்டினாங்க டம் பாறைன்னு. இங்கே நிப்பாட்டி ஒரு 10 நிமிஷம் நிப்பாட்ட வச்சாங்க. எல்லாருமே கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆனோம். இது பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு ஃபால்ஸ் ஒன்று இருக்குது. பாருங்கள், காட்டுறம்போது இதான் டம் பாறை. அதே மேலேருந்து ஒரு ஃபால்ஸ் ஒன்று வருது. சரி, ஓகே கைஸ், இதோட மேலே போய் பார்க்குறோம். என்ன ஒரு சர்ப்ரைஸ் நான் காட்ட போகிறேன்னா, ஃபால்ஸ் ரோடு இருக்குது. அப்படியே ரோட்டில் இருந்து அப்படியே நம்ம ஃபால்ஸை பார்க்க முடியும். வெயிட் ஃபார் எ மினிட். பாருங்கள், அந்த அற்புதமான வியூவை பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் கைஸ். செம்ம சூப்பராக இருக்குது.
ஓகே கைஸ், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. நம்ம முடிஞ்சோன்னா நம்ம நடந்து வரும்போது பார்க்கலாம். இது உங்களுக்கான ஹாப்பியான நியூஸ் என்னன்னா, நம்ம கொடைக்கானல்ல இறங்கிட்டோம். ராஜோட ஊரில் இறங்கிட்டோம். ராஜ், கொடைக்கானல் வந்துட்டோம். ரிச்சர்ட்ஸ், எவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறீங்க? ஓகே, இன்னும் நம்ம ரூமுக்கு போவோம். இன்னும் ஒரு 500 மீட்டர்ஸ் தான், அதனால் வாக் பண்ணியே போயிடலான்னு பார்க்குறோம். அப்படியே பின்னாடி பாருங்கள், எல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துனே இருக்கிறாங்க. ஓகே கைஸ், இதோடு நம்ம போயிட்டு ரூமுக்கு மீட் பண்ணும்போது உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நல்லா வந்துட்டோம் நம்ம ரிவீரா ஐலாண்ட்ஸ். நம்ம ஹோட்டலுக்கு கொஞ்சம் லைட்டாக ஒரு ட்ரெக்கிங் பண்ணிட்டு போனோம். ராஜுக்கெலாம் சர்வசாதாரண ட்ரெக்கிங்லாம். அவர் பாருங்கள் எவ்வளோ ஆர்வமாகறாரு பாருங்கள். அசால்ட்டாக போய்டும். இதில் யாருக்கு இப்போ சவால்னா பெனிட்டாக்கு தான் சவால்னு நினைக்கிறேன். ஏற மாட்டாவ பாருங்கள் எப்படி ஏறுறாங்க பாருங்கள். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சரி ஓகே காய்ஸ், இதோட போயிட்டு ரூமில் போயிட்டு இன்டர்வியூ உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு ஸ்டே டியூன்ட். ஃபைனலாக நம்ம ரூமுக்கு வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா ராஜ் பாருங்க பண்ணுறாரு, அவ்வளோ எக்ஸாஸ்ட் ஆகிட்டாரு. ரொம்ப டயர்டு. செம்ம ட்ரெக்கிங், மேலே ஏறி அவ்வளோ கஷ்டப்பட்டோம். பாருங்க விடுங்க. ரொம்ப நம்ம நைட்லாம் தூங்கலை, ஷிஃப்ட் முடிச்சு வந்ததுலேருந்து ரொம்ப டயர்டாக இருக்குது. அவ்வளோதான். இது ஆக்சுவலாக வந்து ஒரு ரூம். இது இன்னும் 2 ரூம் இருக்குது நம்மக்கிட்ட. கீழே ஒரு ரூமு, பக்கத்தில் ஒரு ரூமு. அதையும் போய் அப்டேட் பண்ணுறேன். ஓகே கைஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள்லாம் தூங்க போகிறோம். பாய் பாய் சொல்லிடுங்க எல்லாம். பாய் 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 சொல்லுங்க. பாய் பாய், குட் நைட். ஒரு டிக்கெட் மிஸ் ஆகுது. இப்போதான் டின்னரு வெளுத்து கட்டணும். ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு காட்டலான்னு பார்த்தோம் நாங்கள் என்னென்ன சாப்பிட்டோன்னு. ஆனால் ரொம்ப கூட்டமாக, அது இல்லாமல் 40 மினிட்ஸ் வெயிட் பண்ண வச்சிட்டாங்களா, அது மட்டும் தான் ஒரு மைனஸ்ஸு. அதனால தான் எதுவுமே காட்ட முடியல. சரி, வந்தோடனே ஃபுட்டை சாப்பிட்டுட்டோம். சரி, உங்களுக்கு நெக்ஸ்ட்டு 2 டேஸில் நம்ம ஃபுட்டு என்னென்ன சாப்பிட்றோம்லாம் நான் அப்டேட் பண்ணிடுறேன். இன்றைக்கி மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மற்றபடி எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாம் நடந்து வராங்க. கைஸ், ஹவ் வாஸ் த டின்னர்? டின்னர் செம்மையாக இருக்குது. ஓகே பெனிட்டா, எப்படி இருந்தது சாப்பாடு? ஓகே கைஸ், இப்போ டேரெக்டாக நம்ம வீட்டுக்கு தான் போகிறோம். ராஜ் மட்டும் நம்ம கூட வரல, மிஸ் பண்ணிட்டாரு. தெரியல, அவருக்கு ஏதோ பாடி பெயின் போல் ராஜுக்கு. அதனால் அவருக்கு மட்டும் இட்லி தோசை அந்த மாதிரி வாங்கிட்டு போயிடலான்னு பார்க்குறோம். நாங்களும் வெஜ்ஜு தான் சாப்பிட்டோம், ராஜுக்கும் வெஜ் தான் தர போகிறோம். ஓகே கைஸ், தேங்க்யூ. அடிக்குதுன்னு சொல்லிட்டு கார்ட்ஸ் ஆரம்பித்தோம். ஆனால் யாருக்குமே விளையாட தெரில. விளையாட தெரிஞ்சது சைமனுக்கு மட்டும்தான். அப்புறம் ரிச்சர்ட் ஒரு விளாட்றான். இவன் ஜோக்கரே கீழே போடுறான். கேட்டால் எக்ஸ்ட்ரா இருக்குதுன்றான். ராஜ் வந்து இப்போ தான் கற்றுக்கிறாரு. ஏல சேர்க்கலாமா, ஒரே கலரில் சேர்க்கலாமான்னு கற்றுனுங்கிறாரு. சரி பார்த்துக்கலாம். ஓகே, பெனிட்டா ஓரளவு கற்றுக்கிட்டா. தலைப்பழம் தூங்கிட்டான். சரி ஓகே கைஸ், முடிச்சுட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் தூங்குறதுக்கு முன்னாடி. குட் மார்னிங் கைஸ், எழுந்தாச்சு. சம்மம் ரெயின். 6 மணிக்கே எழுந்தோம் எல்லாருமே. ஆனால் ரெயின்னால திருப்பி படுத்தோம். வந்து பிரேக்ஃபாஸ்ட் அவங்களே ப்ரொவைட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அப்படியே பார்த்தீங்கன்னா இப்போது ஃபோட்டோ ஷூட் போயிட்டுருக்குது. ராஜ் ஃபோட்டோ ஷூட் பண்ணுறாங்க. ஃபோட்டோ ஷூட் ராஜுக்கு பண்ணினுக்கிறாங்க. சரி, அதை முடிச்சுட்டு அப்படியே சாப்பிட போகிறோம். ஓகே கைஸ், போயிட்டு நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ணுறோமோ அதில் வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். வந்துட்டோம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட. நம்ம எங்கள் ஹோட்டல்லேயே ப்ரொவைட் பண்ணுறாங்க. காம்ப்ளிமெண்ட்ரி பார்த்தீங்கன்னா கிச்சடி, பொங்கல், தோசை, இட்லி மட்டும் வருது. ராஜ் சாப்பிடவே ஆரம்பிச்சிட்டாரு. ரிச்சர்ட் பார்த்தீங்கன்னா ரிச்சர்டும் சாப்பிட்றான். ரிச்சர்ட் எப்படி இருக்குது டேஸ்ட்டு? ராஜ் டேஸ்ட் வைஸ் எப்படி இருக்குது? ஓகே கைஸ், இன்னும் நம்ம எல்லா ஃப்ரெண்ட்ஸும் எடுத்துருக்குறாங்க. பஃபே தான், நம்மளுக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கலாம், அன்லிமிட்டட். ஓகே, சாப்பிட்டு முடிச்சுட்டு உங்களை கனெக்ட் பண்ணுறேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு ட்ரிப்பு ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நம்ம எல்லாம் லேக்கை நோக்கி போயிட்டுருக்குறோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் லேக்கை நோக்கி போகிறாங்க. இங்கே தலைப்பழம் வரான். வந்துட்டு எல்லாம் போயிட்டு அங்கேருந்து நம்ம காரை பிடிச்சிட்டு நம்ம போக போகிறோம். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ லேக் போயிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். போட்டிங் செம்ம கஷ்டப்பட்டு டிக்கெட் வாங்கணும். அதுவே இப்போ 4 பேர் போகிற பெடல் போட்டே இல்லை, அவங்களே ஓட்டுற மாதிரி தான் இருக்குது. செம்ம கஷ்டம். பாருங்கள் கூட்டத்தை பாருங்கள் எவ்வளோ. எல்லாம் நம்ம ஆளுங்களாம் சேஃப்டி கார்டு போட்டுன்னு ரெடி ஆகிட்டாங்க. ஓகே, இதோட போட்டில் ஏறிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஃபைனலாக ஏறிட்டோம் போட்டில். செம்மையாக இருக்குது வியூ பாருங்கள். சுற்றி பாருங்கள்.
நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க அப்படியே. ராஜ் எப்படி இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ்? நீங்கள் ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ எப்படி இருக்குது கொடைக்கானல்? ப்ரைஸ்லாம் ரொம்ப அதிகமாகிடுச்சியா எப்படி? ஓகே, நம்ம ஃப்ரெண்ட்ஸு டீம் அங்கே ஃப்ரெண்டில் போகிறாங்க. நம்ம அண்ணா கிட்ட போகிறேன்னு சொல்கிறாரு, பார்ப்போம். முடிஞ்சால் நம்ம அவங்கள காட்ட பார்க்கலாம். ஃபைனலாக நம்ம ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணிட்டோம். பாருங்கள், இது வந்து சென்டர் ஆஃப் த லேக். இது அப்படியே நம்மளை ஃபுல்லி இப்போ 360 கூட்டின்னு போக போகிறாரு அண்ணா. பாருங்கள், செம்மையாக இருக்குது கிளைமேட்டு. அப்படியே இந்த பேக் சைடாக இருக்கும். ராஜ் அப்டேட் பாருங்கள். இப்போ நம்ம எங்கே வந்தோம்? ஒரு பழமையான சர்ச் கொடைக்கானலில் கட்டியிருக்காங்க. சர்ச் பேர் வந்து லாக்கன் சர்ச். ராஜ், லாக்கன் சர்ச்சோட வரலாறு கொஞ்சம் சொல்லுங்கள். லாக்கன் சர்ச் வெள்ளக்காரவங்க கட்டினது. இட்ஸ் வெரி ஓல்டு சர்ச் இன் கொடைக்கானல், இந்தியா. கொடைக்கானல் பாருங்கள், இது ஒரே ஒரு ராக்னால கட்டினது. எவ்வளோ பெருசு பாருங்கள், செம்ம. இந்த ராஜ் இங்கேயே இருந்ததுனால அவருக்கு தெரியுது இந்த வரலாறுலாம். செம்மையாக இருக்குது. உள்ளே நாங்கள் போய் பார்த்தோம். அதெல்லாம் இப்போ இங்கே ஃபோட்டோ ஷூட்டும் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க எல்லாம். அங்கே பாருங்கள், லோகேஷ் ஃபோட்டோ ஷூட். சர்ச்சோட டாப் வியூ பாருங்கள், நல்லா செம்ம பெருசு, ஒரே பாறையில் பண்ணது. ஓகே கைஸ், இது சும்மா டெசர்ட் மாதிரி சாப்பிட்லான்னு வந்திருக்கோம். ஒரு ஐஸ்கிரீம், கொடைக்கானலில் ஐஸ்கிரீம், பாஸ்கின் அண்ட் ராபின்ஸில் வந்து சாப்பிட போகிறோம். எல்லாமே வாங்கியாச்சு ஆர்டரு. இருக்கிற 8 ஃப்ளேவருமே நாங்களே வாங்கிட்டோம், ஆர்டர் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா எல்லாருமே சாப்பிட்டு வராங்க. இது ஒரு ராஜுக்கு தெரிஞ்ச ரெஸ்டாரண்ட் தான் போல் பேசுகிறாரு. ஆமாம், எல்லா 8 ஃப்ளேவருமே நம்ம ஆர்டர் பண்ணோம்ல ராஜ்? எல்லா ஃப்ளேவரும் ஆர்டர் பண்ணிட்டோம்ல? ஆமாம், சூப்பர். அவர் தலைப்பலாம் ஹவுஸ் த டேஸ்ட். ஓகே ஓகேடா. பாருங்கள், எதாவது ஷாப்பு இங்கே வந்து கொடைக்கானல் யாருன்னா விசிட் பண்ணிங்கன்னா இந்த ஷாப்புக்கு வரலாம். எல்லா ஃப்ளேவருமே இருக்குது பாருங்கள். நைஸ், ஃபுல்லாக எல்லாமே நல்லா இருக்குது. எல்லாமே நான் ஆர்டர் பண்ணிட்டோம், சாப்பிட்டு சொல்கிறாரு. ஃபுல் வெயிட்டிங், என்ன பிளான்னே தெரியல. அப்படியே வரும்போது ராஜோட ஃபேமிலியை பார்த்தோம். அப்படியே ரொம்ப வருஷம் கழித்து மீட் பண்ணியிருக்காங்க ராஜ். ஃபுல்லாக ராஜை வந்து போட்டு அடிக்கிறாங்க, ஏன் வீட்டுக்கு வரல, ஏன் வீட்டுக்கு வரலன்னு. அப்புறம் எல்லோரையும் வீட்டுக்கு கூப்பிட்றாங்க. ராஜ் அவங்க ஃபேமிலியை ரீயூனியன் பண்ணியிருக்காரு. ஓகே, நம்ம இப்போ என்ன அடுத்த பிளானோ அதை நம்ம பார்ப்போம். ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் மெயின் பஸ் ஸ்டாண்டு பாருங்கள், எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். நம்ம அந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் மாதிரியே இருக்குது. எல்லா பஸ்ஸுமே இங்கே தான் வருது. இப்போ ஆக்சுவலாக நம்ம கோக்கஸ் வாக் போகிறோம். நெக்ஸ்ட்டு ராஜோட ஃபேமிலி காமிச்சாங்க, அங்கே போயிட்டு நம்ம இது லஞ்சு சாப்பிட போகிறோம். அவங்களே ப்ரிப்பேர் பண்ணுறேன்ட்டாங்க. இப்போ டேரெக்டாக போயிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே இது பண்ண போகிறோம். அவங்க சித்தப்பாவே வரன்றாரு கோயிலுக்கு கூட்டு போகிறதுக்கு, அதனால். சரி ஓகே, கோக்கஸ் வாக் போய் கனெக்ட் பண்ணுறோம். கோக்கஸ் வாக்குள்ளே வந்தாச்சு. அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த வியூவை பாருங்கள். பார்த்தீங்களா வியூவை? ஸ்ட்ரைட்டாக பழனி மலை தெரியுது பாருங்கள். இங்கே இருக்குது பெரிய லேக் இது. ராஜா அப்படியே சொல்லுங்கள் ராஜாண்ணா. பழனி மலை இது, அங்கே ஸ்ட்ரைட்டில் தெரியுது பாருங்கள். பழனி எல்லாமே இங்கேருந்து நம்ம இப்போது ரொம்ப ஹைட்டில் நிற்கிறதுனால எல்லாமே நம்மளுக்கு கிட்ட தெரியுது, அங்கே தூரமாக இருக்குது. சரி ஓகே, நாங்கள் உள்ளே போய்ட்டு உங்களுக்கு காட்டுறேன் இருங்க. சூப்பராக பாருங்கள் ராஜு. வாட்ஸ்அப்பும் போக மாட்டேங்குது. வாவ், செம்மையாக எடுத்துருக்கேன். அது ஜூம் பண்ணுங்க நரேன். என்ன ஏதாவது வீடியோ மாதிரி போட்டு நானும் வாங்கிக்கிறேன். அதுலேருந்து அதுதான் பழனி மலை. அங்கே பேர் பழனி டேமு, பழனி மலை கோயில் தாங்க. ஆமாம், இப்போ நம்மளுக்கு வந்து கார் கிடச்சிருச்சு. கார் வந்து ராஜோட சித்தப்பா காரே கிடச்சிச்சு நம்மளுக்கு. ஸோ அந்த கோக்கஸ் வாக் எல்லாமே நம்ம முடிச்சிட்டோம். ஒரு டெம்பிளுக்காக நம்ம போயிட்டு இருக்கோம். அப்படியா? இல்லை இல்லை, அது போடலாம். கோல்டு கோயில் போகிறோம். இது வந்து ஒரு கோயில் ட்ரிப்போ மாதிரி இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மஜாதான் ஃப்ரெண்ட்ஸ். ரைட், நல்லா குறிஞ்சி ஆண்டவர் டெம்பிள் வந்துட்டோம். உள்ளே போய் சாமி தரிசனம் பார்த்தாச்சு. பார்த்துட்டு இப்போ அப்படியே கிளம்ப போகிறோம். நெக்ஸ்ட் ஸ்பாட்டு கிளம்ப போகிறோம். இது ஆக்சுவலாக நான் ஸ்கூல் டைம்லேயே வந்த டெம்பிள் தான் இது. இது ஒரு நாஸ்டாலஜிக் மெமரியாக இருக்குது எனக்கு. 7 இயர்ஸ் பேக் இந்த டெம்பிள் தான் வந்தேன். நல்லா இருக்குது. ஓகே, ஒரு சர்ச் வந்திருக்கோம்.
அப்படியே பார்த்தாலே இங்கே ஒரு செம்ம வியூ பாயிண்ட் இருக்குது. ப்ளஸ் கொடைக்கானலோட எஃப்எம்மும் இங்கே தான் சொல்கிறார் ராஜ். அது எங்கன்னா இந்த ஆண்டனா இருக்குல்ல, எஃப்எம் 100.5 100.5 ரொம்ப ஃபேமஸான எஃப்எம். அது அங்கே தான் அங்கே ஹெட் ஆஃபீஸு. ப்ளஸ் பாருங்கள் அப்படியே ஃபுல் வியூ பாயிண்ட் பாருங்கள், சர்ச்சும் பாருங்கள். ஃபைனலாக ராஜோட சித்தப்பா வீட்டுக்கு வந்துட்டோம். எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள், வியூ செம்மையாக இருக்குது பாருங்கள். ஒரு வில்லா மாதிரி செட்டப் இது. கொடைக்கானலே ஃபஸ்ட்டு இங்கே தான் வில்லா செட்டப்பில் பண்ணது. ராஜ் சின்ன வயசுலேருந்து இங்கே தான் வளர்ந்தாராம். ராஜ் இல்லைங்க ராஜ், சொல்லுங்கள் உங்கள் சின்ன வயசு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள், எப்படி இருக்குது? அப்போதுக்கோ இப்போதுக்கோ ஏதாவது டிஃப்ரென்ஸ் பார்க்குறீங்களா? எப்படி இருக்குது? சூப்பர் கைஸ், பாருங்கள் வியூ பாருங்கள், அப்படியே மேகத்தை பாருங்கள், அப்படியே மழை ஸ்டார்ட் ஆகுது, அப்படியே வியூ பாயிண்ட்டே பாருங்கள். ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதுதான் நம்மளோட லாஸ்ட் டேட்டு. நல்லா இருக்குது. காலையில் எழுந்துட்டோம் எல்லாருமே. இப்போ டின்னருக்கு வந்தாச்சு எல்லாரும். பாருங்கள் ஃபஸ்ட்டு டின்னரே நம்ம தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். ராஜ் பரபரப்பாக போகிறாரு. ஹை கைஸ், இப்போ அப்படியே ராஜோட சித்தப்பா வீட்டுக்கு போயிட்டு இப்போ ஆனால் செக் அவுட் பண்ண போகிறோம். நம்ம பண்ணிவிட்டு அப்படியே ராஜ் சித்தப்பா வீட்டுக்கு போயிட்டு பேக்கேஜ்லாம் வச்சுட்டு ஸ்டார்ட் ஆகுது டே 3. உங்களை சாப்பிட்டு முடிச்சுட்டு கனெக்ட் பண்ணுறேன். ஃபைனலாக ராஜ் வீடு வந்துட்டோம். ஆனால் கொஞ்சம் ட்ரெக் பண்ணி போகிற மாதிரி இருக்குது. செம்ம ஹைட்டு, ரோட் லெவல்லேருந்து எவ்வளோ ஹைட்டு பாருங்கள். கஷ்டப்பட்டு வர மாதிரி இருக்குது. இப்போ உள்ளே போய்ட்டு உங்களுக்கு காட்டுறேங்க வியூ. ஃபைனலாக ராஜோட சித்தப்பா வீட்டுக்கு வந்தாச்சு. வந்துட்டு ராஜ் இப்போ தான் சமத்திட்டு வாங்கினார். அவர் ஏதோ மேரேஜுக்காக வந்திருக்காரு, ஆனால் ட்ரிப்புன்னு கதை விட்டார், மாட்டினார். ஃபுல்லாக சம்மர். ஆனால் அவங்க நினச்சாங்கன்னா ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் வந்திருக்காரு, ஆனால் அவங்க சித்தப்பா வீட்டுக்கு வரலன்னு நினச்சிட்டாங்க போல். ரொம்ப சங்கடம் ஆயிடுச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் என்னன்னா இந்த பொண்ணுக்கு வந்து இன்றைக்கி ஆஃபீஸு, அவளுக்கு ஏதோ செக் பண்ணுறாங்க லேப்டாப்பில். அது அவள் இங்கே செட்டிங் போட்டு வந்துடுவான். சரி ஓகே கைஸ், இதோட நம்ம மன்னவூரில் போய் கனெக்ட் பண்ணலாம். வெயிட் பண்ணுங்கள். ஸ்டே டியூன். What are you doing, Masada? Balle, balle, balle. மன்னவன் ஒரு நோக்கி போயிட்டு இருக்கோம். போயிட்டு இருக்கும்போது ஒரு டான்ஸ் வைப்பு செம்மையாக இருக்குது. இங்கே பாரு, தலைப்பெல்லாம் வெறும் சைலண்டாகிறான். நோபடி இட்ஸ் வைபிங். சரி, உங்களுக்காக ஒரு செம்ம வியூ காட்டுறேன் பாருங்கள். அப்படியே கார் ஃபுல்லாக மிஸ்ட் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள் செம்மையாக இருக்குது. சூப்பராக ஓட்டுறாரு ராஜ் சித்தப்பா. ஓகே சரி ஓகே கைஸ், இதோட போயிட்டு மன்னூரில் கனெக்ட் பண்ணுறேன். ஃபைனலாக பூம்பாறை வில்லேஜ் வந்துட்டோம். எப்படி இருக்குது பாருங்களேன் வியூ, செம்மையாக இருக்குது. உங்களுக்கு இன்னும் இறங்கி நான் கிளியராக காட்டுறேன். ஃபைனலாக மன்னவனூர் வந்துட்டோம். செம மழை பெய்யுது. அம்ப்ரல்லா பாருங்கள். இப்போ அப்படியே நம்ம உள்ளே போகிறோம். பார்க்குறாங்க ஃபோட்டோ ஷூட் நாட் அலௌடுன்றாங்க. முடிஞ்சாலும் நம்ம ட்ரை பண்ணலாம் ஃபோட்டோ எடுக்க. ஓகே, அங்கே பாருங்கள் புலிலாம் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். காட்டுறேன் உங்களுக்கு மேலே போயிட்டு. மனவன பாறை சுத்தமாக முடியல, செம மழை பெய்யுது. ராஜ் அப்டேட், ராஜ் அப்டேட், ராஜ் அப்டேட், ராஜ் ஃபுல் மழை. மன்னவூர்லேயே பெஸ்ட்டான ஸ்பாட் இதுதான். அந்த ஸ்பாட்டை நீங்கள் பாருங்கள், அப்படியே ஒரு ரிவர். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மளால் பரிசல் போக முடியல. ஏதோ பேன் பண்ணிட்டாங்க போல், வெதர் நல்லா பேன் பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த வியூ பாருங்கள், அப்படியே ஆடுலாம் பாருங்கள், செம்மறி ஆடு. இதெல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் தானா. ராஜ் 10 இயர்ஸ் பேக் இங்கே வந்திருக்காரு. ரொம்ப சேஞ்சஸ் ஃபீல் பண்ணுறாரு இந்த இடத்துல. கிடையாது, 10 வருஷம் இருந்தேன்னு சொன்னாங்க. சரி ஓகே ஓகே கைஸ், இன்னும் மேலே போயிட்டு காட்டுறேன். அது ஸ்டே டியூன். இப்போ பார்த்தீங்கன்னா மனூர் அந்த மேலே நிற்கிறோம், ஃபாரஸ்ட்டுக்கு மேலே. பார்த்தீங்கன்னா அந்த ஃபால்ஸ் பாருங்கள், அப்படியே ஆடு மேயுது பாருங்கள். அதோட எதாவது பேசுங்க. நீங்கள் எப்போ லாஸ்ட்டாக இங்கே வந்தீங்க? லாஸ்ட்டாக வந்து இவர் அது 10th 12th இங்கே தான் படித்தார். இப்போ ரொம்ப ஜிப்லைன் வந்து நம்மளுக்கு அலோடு இல்லை போல. இன்றைக்கி
ஆக்சுவலாக இங்கே ஸ்டார்ட் ஆகுது. நல்ல ஜிப் ரைடு. இப்போ மழை பெய்யறதுனால ஜிப்லைன் இல்லை. நெக்ஸ்ட்டு போய் பார்ப்போம். நெக்ஸ்ட் பாயிண்டில் உங்களை கனெக்ட் பண்ணுறேன், வெயிட் பண்ணுங்கள். ஃபைனலாக பூம்பாறை வில்லேஜ் வந்துட்டோம். அது குழந்தை வேலப்பர் டெம்பிள் பாருங்கள், செம்மையாக இருக்குது டெம்பிள். இது வந்து பாரம்பரியமான டெம்பிள். ராஜ் இது 2 டைம்ஸ் வந்திருக்காரு அந்த வில்லேஜுக்கு சின்ன வயசில். டெம்பிள் பாருங்கள் மக்கள், நல்லா பெரிய கியூ நிற்குது பாருங்கள். நாங்கள் எங்கே வந்துருக்கோம்னா பழனி வியூ பாயிண்ட் பாருங்கள். அப்படியே வியூவை பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். அப்படியே அந்த வானம் அப்படியே பால் மாதிரி போகிறது பாருங்கள். அப்படியே சூப்பர். இல்லை மேகம் இதுதான் சூசைட் பாயிண்ட். பாருங்கள் எப்படி காற்றை பாருங்கள். காற்றுலேயே நம்ம அப்படியே பாருங்கள் சூசைட் பண்ணிப்போம் போல இருக்குது. சுத்தமாக முடியல, அவ்வளோ காற்று. அதாவது நீங்கள் சின்ன வயசுல எங்கெல்லாம் வந்துருக்கீங்களா? வந்திருக்கேன். நேரம் வந்து சூசைட் அட்டம் பண்ணியிருக்கீங்களா? சரி ஓகே கைஸ், பாருங்கள் உங்களுக்கான வியூ. நல்லா கட்டுது, நல்ல மேலேருந்து உள்ள கூட கையை விடுங்க, ஆனால் விட்றாதீங்க போனேன். கீழே விழுந்தா கீழே பார்த்தீங்கன்னா நிறைய புணங்கள் இருக்கும். பிளான் இருந்தால் வந்துட்டு போங்க. இது நம்ம சேனலில் தான் எக்ஸ்க்ளூசிவாக காட்டுறோம், இவ்வளோ டீப்பாக வேறு எந்த சேனல்லையும் கிடைக்காது. ஃபோன் என்ன கீழே போட்டு டயத்தை கட்டிங்களா? கட் பண்ணி எல்லாமே முடிச்சிட்டேன், எல்லாமே கவர் பண்ணிட்டோம் ஓவராலாக. இப்போ வந்து ஷாப்பிங் வந்திருக்கோம். சாக்லேட்ஸு, காஃபி தூள் பாருங்கள். ஷாப் எவ்வளோ பெரிய ஷாப் பாருங்கள். இது ஆக்சுவலாக ராஜுக்கு சொந்தக்காரங்க ஷாப் தான் இது. ராஜ் பாருங்கள் எப்படி குவாலிட்டியில் எப்படி இருக்கும் கொஞ்சம் சொல்லுங்கள். சூப்பராக இருக்கும், வேறு லெவலில். இது ஆக்சுவலாக சித்தப்பாவோட தெரிஞ்சவங்க இது கடை தானே. கைஸ் வந்தீங்கன்னா கொடைக்கானல் வந்தீங்கன்னா இங்கே வாங்க. கரெக்டாக லொக்கேஷன் எங்கே ராஜ்? பாம்பர்புரம். ஓகே, வந்தீங்கன்னா நம்மளோட நேம் சொன்னீங்கன்னா கொஞ்சம் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ. ஃபைனலாக ஷாப்பிங் முடிச்சிட்டோம் ஃபுல்லாக பாருங்கள். இன்னும் நம்ம மொத்தமாக ஒரு 10,000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணிப்போம்னு நினைக்கிறேன் ஓவராலாக. கடை பேர் பார்த்தீங்கன்னா ஜாஸ். இவங்க வந்து அண்ணன் தம்பி 2 பேர் இருக்கிறாங்க. அந்த அண்ணன் கடை அங்கே இருக்கு. ஆமாம், ராஜ் கொஞ்சம் லோக்கல்னால கொஞ்சம் பேசி வாங்கினாரு டிஸ்கவுண்ட் பண்ணி. ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆகுது. ஆமாம், கரெக்டாக வந்து அப்பர் லேக் வியூக்கு போகிற வழியில் இருக்கு. ஆமாம், மெயின் ரோடு ஜங்ஷன்லேயே இருக்குது. பாம்பர்புரம். சரி ஓகே கைஸ், இதோட நம்ம வீட்டுக்கு தான் போவோம்னு நினைக்கிறேன். வீட்டுக்கு போய்ட்டு உங்களை கனெக்ட் பண்ணுறேன். முடிஞ்சிருச்சு, பஸ் ஏறிட்டோம். ராஜ் சித்தப்பா தான் நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார், எல்லாத்தையும் கூட்டின்னு வந்தார் கரெக்ட் டைமில். சீட்டும் கிடச்சிருச்சு. ராஜ் மட்டும் நம்மளை மிஸ் பண்ணுறாரு. சீட் இருந்துச்சு. அவர் டேரெக்டாக அவங்க வீட்டுக்கு போகிறாரு. நம்ம சென்னைக்கு போகிறோம் டேரெக்டாக ஃபுல்லாக. ஓகே, இதோட நம்ம இறங்கிட்டு ஒரு அப்டேட் பண்ணலாம். ரொம்ப நேரம் கழிச்சு உங்களுக்கு மீட் பண்ணுறோம். ஏன்னா ரொம்ப ரெயின், அந்த பஸ்ஸு ஒரு 1 hour ட்ராவல் பண்ணிச்சா ரொம்ப முடியல. அதெல்லாம் நிறைய லூஸுங்க வேறு இருந்தாங்க பஸ் நடுவில். ரொம்ப டார்ச்சர் பண்ணான். ஈரோடுக்கு போகிறேன், காசு கொடுங்க. ஏதோ ஃபோனை புழுகிற மாதிரியே இருந்தானா, நான் ஃபோனை எடுத்து பேக்கெட்டில் வச்சிட்டேன். போகிறேன், காசு கொடுத்து வாங்குறாரு. ரொம்ப முடியல எங்களால். அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்துட்டோம். நம்ம ஏறின திண்டுக்கல் ஸ்டேஷனுக்கே வந்துட்டோம். பாருங்கள் ஸ்டேஷன் அதே மாதிரி இருக்குது. இதே ஸ்டேஷன்ல தான் வந்தோம். ஆமாம், இதே தான் வந்தோம். இப்போ என்னன்னா மணி 12:40 ஆகுது. நம்மளுக்கு 1:50 தான் ட்ரெயின். 1 hour நம்ம இப்போ ஓட்டி ஆகணும். ஆமாம், கொடைக்கானல மிஸ் பண்ணுது. கொடைக்கானல் ரொம்ப மிஸ் பண்ணுறோம், ராஜா ரொம்ப மிஸ் பண்ணுறோம். ஆனால் அவங்க சித்தப்பாவை மிஸ்ஸே பண்ண மாட்டோம். ஸ்கேம் பண்ணிட்டாரு. கார்டு நீங்க வாங்க. பேசு. ஸ்கேம் பண்ணிட்டாரு எங்கள்கிட்ட. எவ்வளோ 1000 ரூபாயில் 2000 ரூபா 5000 ரூபா ஸ்கேம் பண்ணிட்டாரு. மறக்க மாட்டேன் அந்த ஆளை. சரி விடுங்க, பார்த்துக்கலாம் விடுங்க. நம்மளை ஏமாத்தாருன்னா அவரும் ஏமாந்துருவார். உன்னோட ஃப்ரெண்டை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் நான். அவங்க ஃப்ரெண்டு போயிடுவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி ஓகே கைஸ், இதோட சென்னையில் போயிட்டு உங்களை கனெக்ட் பண்ணுறேன். ட்ரிப்பு ஃபைனலாக முடிஞ்சிருச்சு. ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணோம். சீக்கிரமே இன்னொரு ட்ரிப்பு நாங்கள் பிளான் பண்ணிவிட்டு உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் ஸ்டே டியூன். இங்கே பாருங்கள் எல்லோரும் கைஸ், எல்லாம் விஷ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ட்ரிப்புக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ட்ரிப்பு கோவா, உங்களை மீட் பண்ணுறோம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் கைஸ். பை பாய்.